பானுமதி அவர்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறக்காது என்கின்ற நிலையில் உடன் பிறந்த தங்கை சவுகார் ஜானையினுடைய குழந்தையை தத்து எடுக்கிறார். அப்படி தத்து எடுக்கும் போது ஒரு வாக்கு கொடுக்கிறார். இந்த பையன்கிட்ட நான் தான் உன் அம்மா அங்கன்னு உறவு கொண்டாடிடக்கூடாது, கண்கொத்தி பாம்பா காத்து கிடக்கிறார். இப்படி சூழலில் ஒரே பில்டிங்ல கதை. அக்கா பானுமதி டக்குன்னு முழிச்சு பார்க்கறா. முழிச்சு பார்த்தா கையும் களவுமா மாட்டிக்கிட்டா. இங்க தங்கச்சி பாசத்துல எமோஷன்ல உச்சத்துக்கு போறாங்க. அப்படி போய் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அந்த ஷாட் முடியறதுக்கு. ஆனால் அதற்கு முன்னதாக பானுமதிக்கு மிக அற்புதமான ஒரு திரைப்படத்தின் காட்சி. இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்திலும் ஒன்று சொல்ல விருப்பப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் யாரது மனதையும் புண்படுத்துவது அல்ல நோக்கம், நடந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதுதான் நோக்கம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், ஒருவர் திறமையை அழுத்தி இன்னொருவர் திறமையை கொண்டு வருவதல்ல நோக்கம், இன்னொருவருக்கும் திறமை இருக்கிறது என்று சொல்வதுதான் நோக்கம். யாரையும் புண்படுத்துவது நோக்கமல்ல, உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதே நோக்கம். இந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதன் மூலமாக ஏற்கனவே அறியப்பட்ட திறமையை கொண்ட ஒருவரையும் அவரையும் நாம் பெருமைப்படுத்தலாம். இன்னமும் அறியப்பட வேண்டிய திறமையை கொண்ட ஒருவரின் திறமையையும் நாம் பார்த்து சுவைக்கலாம். இதற்கு நாம் கருவியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய படம் ஏவிஎம்மின் அன்னை. இது ஒரு கருப்பு வெள்ளை திரைக்காவியம். 1962 வெளியான படம். இதற்கு இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள். இதற்கு கதை வசனம் பின்னாளில் இயக்குனர் திலகம் என்று பாராட்டு பெற்ற KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இந்த படத்துக்கு இசை ஐயா ஆர் சுதர்சனம் அவர்கள். இந்த படத்தில் நடித்தவர்கள் கலை உலக அஷ்டாவதானி பானுமதி, சவுகார் ஜானகி, SV ரங்காராவ், சந்திரபாபு, சச்சு மற்றும் பலர். இந்த படத்தினுடைய கதை சுருக்கத்தை நாம் முதலில் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அதாவது, ஒரு விபத்தில் காலை இழந்த ஒருவனின் மனைவி அவர்தான் சவுகார் ஜானகி. இந்த ஜோடிக்கு ஒரு ஆண் குழந்தை. இன்னொரு ஜோடி SV ரங்காராவ் வக்கீல், அவரது மனைவி பானுமதி. பானுமதி கண்டிஷனானவர். இந்த மனைவிக்கு அடங்கி நடக்கும் கணவனாக, அதிலும் வக்கீல் SV ரங்காராவ், டாம்பிகமாக இருக்கின்ற மனைவிக்கு அடங்கி நடப்பதில் நடிப்பதில் SV ரங்காராவ் நடிப்பு எப்படி இருக்கும் நீங்களே யோசித்து பாருங்கள். இப்போ இந்த சவுகார் ஜானகி கணவன் காலை இழந்ததால் இந்த வறுமைப்பட்ட குடும்பம் இவர்களால் பெற்ற குழந்தையை, அந்த ஆண் குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை, வளர்க்க முடியவில்லை. அதனால் இந்த குழந்தையை பானுமதி SV ரங்காராவ் குறிப்பாக பானுமதிக்கு தத்து கொடுக்கிறார். பானுமதியும் சவுகார் ஜானகியும் யார்? கூட பிறந்த அக்கா தங்கை. பானுமதி அவர்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறக்காது என்கின்ற நிலையில் உடன் பிறந்த தங்கை சவுகார் ஜானகியினுடைய குழந்தையை தத்து எடுக்கிறார். அப்படி தத்து எடுக்கும் போது ஒரு வாக்கு கொடுக்கிறார். இங்கே பாருடி, உன் குழந்தைய என் குழந்தையா நல்லா வளர்ப்பேன், வேணுங்க செல்வச்சீரோடு வளர்ப்பேன், அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் ஒன்று, வாழ்க்கையில் பின்னாளில் எந்த சூழ்நிலையிலும் வந்து நீ இது ஏன் பிள்ளைன்னு சொல்லிடவே கூடாது. அந்த நேரத்தில் அந்த பிள்ளையை என்னால் பிரிய முடியாது. இந்த நிபந்தனை. ஆக ஒரே பங்களா. இந்த பங்களாவில் கீழ்த்தளத்தில் வறுமையில் வாடக்கூடிய காலை இழந்த கணவன் சவுகார் ஜானகி தங்கை, மேல்தளத்தில் முதல் மாடியில் பணக்காரத்தன்மையான அக்கா பானுமதி, அவரது கணவர் SV ரங்காராவ். தங்கையின் குழந்தை மேலே வளர்கிறது. தன் தங்கைக்கும் செய்ய வேண்டிய உதவியை அக்கா செய்கிறார். என்ன நடக்குதுன்னா நெருடல். ஒரே வீட்டில் பெத்த குழந்தை தன் கண் முன்னாடி பிறந்து தவழ்ந்து வளர்ந்து வாரான், வாலிபனாகிறான். ஒரு நாள் கூட இவளால் அந்த குழந்தைகிட்ட பேச முடியல சவுகார் ஜானகியால். அதே சமயத்தில் ஸ்ட்ரிக்டாக நடிக்கிறதுல பானுமதி எப்படி இருக்கும்? ஏய், அந்த பார்வையிலே மிரட்டுவார். கண்கொத்தி பாம்பா காத்து வரார். எந்த சூழ்நிலையும் தங்கச்சி சவுகார் ஜானகி வந்து
இந்த பையன்கிட்ட நான் தான் உன் அம்மா அங்கன்னு உறவு கொண்டாடிடக்கூடாது, கண்கொத்தி பாம்பா காத்து கிடக்கிறார். இப்படி சூழலில் ஒரே பில்டிங்கில் கதை. இப்போ ஒரு காட்சியை எடுக்க போகிறாங்க, அதுதாங்க விஷயம். இப்போ ஒரு காட்சியை உருவாக்குறாங்க. என்ன தெரியுமா? பெற்ற குழந்தை, சவுகார் ஜானகி பெற்ற குழந்தை தன் அக்கா கிட்ட வளர்ந்து வாலிபனாகி இருக்கிறான். இப்போ அவனுக்கு உயிர் போகிற அளவுக்கு காய்ச்சல். இதை கேள்விப்படுறா பெற்ற தாய். இதை கேள்விப்பட்டு தன்னுடைய மகனை பார்க்க முடியலை. ஆனால் அக்கா பானுமதி அந்த பையனை காய்ச்சல்னா கண்ணுக்கு மேலே வச்சு பாதுகாத்து பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கா. விடிய விடிய அந்த பையன் பக்கத்தில் உட்காந்து மருத்துவம் பார்த்து, பெத்த தாய் கூட அப்படி பாசத்தை காட்ட மாட்டா, வளர்த்த தாய் அந்த பாசத்தை அப்படி கொட்டுறா. அந்த பையனை பொறுத்தளவில் பெத்த தாய் பானுமதி தான். இப்போ ஒரு காட்சியை கிருஷ்ணன் பஞ்சு, KS கோபாலகிருஷ்ணன், AV மெய்யப்பன் செட்டியார் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு காட்சியை டிசைன் பண்ணுறாங்க. இந்த காட்சி என்னென்னா, பையன் கொதிக்கின்ற காய்ச்சலில் உயிருக்கு போராடி படுத்திருக்கக்கூடிய நிலைமை. வீட்டு மேலே பானுமதி கூட வாழக்கூடிய வீட்டில் ஒரு ஹாலு. அந்நேரம் அக்காவுக்கு தெரியாமல் தாம் பெத்த பிள்ளையை பார்க்கறதுக்கு தங்கச்சி சவுகார் ஜானகி ஒரு கோவிலுக்கு போயிட்டு அந்த விபூதி பிரசாதத்தை எடுத்து அந்த பையனுக்கு நெத்தியில் வைக்கணும். இதுதான் காட்சி, அக்காவுக்கு தெரியக்கூடாது. ஆனால் அக்கா அங்கே எப்படி இருக்கா? விடிய விடிய அவன் கூட அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செஞ்சுட்டு அயர்ந்து அவன் காலடியிலேயே அக்கா விழுந்து தூங்கி கிடக்கிறா. இந்த காட்சியை எடுக்கன்னு பிரியப்பட்டு ஆர்ட் டைரக்டர் A.K. சேகர், த கிரேட் ஆர்ட் டைரக்டர் A.K. சேகர், அவரை வச்சு முதல்ல ஒரு மினியேச்சர் செட்டு போடுறாங்க. இங்கே பாருங்க, அந்த காலத்தில் படம் எடுக்கும் போது சீரியஸ்னஸ் பாருங்கள். முதல்ல ஒரு மினியேச்சர் செட்டு. அந்த ஹால் எப்படி இருக்கணும், உடம்புக்கு சரியில்லாத அந்த பையன் கட்டில் படுத்திருக்காரு, அந்த கட்டில் எங்கே இருக்கணும், அங்கே கடிகாரம் எங்கே இருக்கணும், இந்த அக்கா வரக்கூடிய நுழைவாசல் எங்கே இருக்கணும், கோயிலுக்கு போயிட்டு திருட்டுத்தனமாக வராளே பெத்த தாய் சவுகார் ஜானகி விபூதி வைக்கிறதுக்கு இவ எந்த வழியில் நுழையணும். இப்படிப்பட்ட காட்சிக்கு செட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு மினியேச்சர் செட்டு போடுறாங்க. அந்த மினியேச்சர் செட்டு போட்டு அங்கேயே லைட்டிங், கேமரா எங்கே வைக்கணும், யார் எப்படி வரணும், என்ன எல்லாம் டிசைன் பண்ணி ஆர்டிஸ்ட் மூவ்மெண்ட், சப்ஜெக்ட் மூவ்மெண்ட், கேமரா மூவ்மெண்ட் உள்பட கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்ட் அவுட் ரெடி செட்டு போடுறாங்க. அந்த காட்சி எடுக்க வேண்டிய செட்டு போடுறாங்க. பெரிய செட்டு. இந்த இடத்துல தான் அந்த பையன் உடம்பு சரியில்லாம் படுத்துக்க கட்டில், இவன் தலைக்கு நேர மேலே அந்த பெண்டுலம் ஆடக்கூடிய கிளாக்கு, இவனை கண்ணுக்கு மேலே பார்த்து வளர்க்கக்கூடிய வளர்த்த தாய், இந்த பையனை பொறுத்தல் பெத்த தாய் பானுமதி, இவனுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு இவன் காலடியில் படுத்திருப்பது. இந்த பானுமதி வந்து போகிற வாசல் அப்படி ராத்திரி போல நடுநிசியில் பெத்த தாய் யாருக்கும் தெரியாமல், குறிப்பாக அக்காவுக்கு தெரியாமல் கோயிலுக்கு போயிட்டு அந்த விபூதி பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு அந்த பையன் நெத்தியில் வைக்கிறதுக்கு இவ திருட்டுத்தனமாக வர வேண்டிய வழி எல்லாம் செட்டு போட்டாச்சு. காட்சி எடுக்கிறாங்க. சவுகார் ஜானகி அடிமேல் அடி எடுத்து மெல்ல இந்த ஹாலுக்குள்ளே நுழைஞ்சி எட்டி பார்த்தா பையன் அயர்ந்து தூங்குறானா உயிர் போயிடுச்சா தெரியல, அப்படி படுத்திருக்கிறான். அக்கா பானுமதி அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப டயர்டில் அவன் காலடியில் படுத்து கிடக்கிறா. ஒரு உண்மையை சொல்ல போனால் நாம் கூட பெத்த பிள்ளையை அப்படி பார்க்க முடியாது, அக்கா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா, அது உண்மை. மெதுவாக எழுந்து வந்து சவுகார் ஜானகி தன்னுடைய மகன் அருகில் வந்து விபூதி பிரசாதத்தை எடுத்து அவன் நெத்தியில் அப்படி வைக்க போகிறா. மணி 12ங்கிறதுனால தலைக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்டுலம் டாங் டாங் டாங்னு அடிக்குது. அந்த சத்தத்தில் பையன் எந்திரிக்கல. அக்கா பானுமதி டக்குன்னு முழிச்சு பார்க்குறா. முழிச்சு பார்த்தா கையும் களவுமா மாட்டிக்கிட்டா. இங்கே தங்கச்சி பானுமதி பார்க்குறா, பையனை பார்க்குறா. நல்ல வேளை பையன் கண் முழிக்கலை. தங்கச்சியோட கையை தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து கீழ்த்தளத்தில் விட்டு தள்ளி கொதிக்கிற காட்சி. ஏண்டி எத்தனை நாளாக இப்படி கனவு கண்டுக்கிட்டு இருந்த? உன் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கல, இது நீ பெத்த பிள்ளைங்கிறது எந்த வினாடியிலும் தெரியக்கூடாது. என் பாசத்தை பிரிக்க முடியாதுடி, என் பிள்ளை என்னையும் பிரிச்சிடாதடி. நான் உன்னை எத்தனை முறை சொல்லியிருக்கேன். என்ன ஆவேசத்தில், கோபத்தில், கத்தல் கதறலோட எமோஷன். அங்கே சவுகார் ஜானகி, அக்கா நான் என்னக்கா செய்கிறது, பெத்தவ இருக்கா, என்னதான் உங்ககிட்ட கொடுத்தாலும்
புள்ளக்கு என் கண்ணு முன்னாடி வளர்ந்து வரான். இத்தனை வருஷமாக நான் ஒரு வாட்டி கூட அவனை கொஞ்சலக்கா, நான் தான் அவன் அம்மானு சொல்லலக்கா. ஆனால் இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது என்னால் முடியலை. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த விபூதி அவனுக்கு வைக்கிறப்படலாக்கா ஆசைப்பட்டேன், மற்றபடி காட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படலக்கா. இது காட்சி. இந்த அக்காவும் தங்கையும் போராடுவது காட்சி. இந்த காட்சியை எடுக்கிறாங்க. அந்த காலத்தில் மிச்சல் கேமரான்னு பேர். அந்த காலத்தில் டப்பிங் கிடையாது, லைவ் சவுண்டு. நடிக்கும்போது நடிகர்கள் என்ன பேசுகிறாங்களோ அதுதான் ஆப்டிக்கலில் பதியும், அதுதான் தியேட்டரில் கேட்கும். இந்த காட்சியில் அக்காவும் தங்கையும் கொதிக்கிற இந்த ஆவேசத்தில் டயலாக் பேசி நடிக்கிற அந்த எமோஷனல் காட்சியை கிருஷ்ணன் பஞ்சு டைரக்டர் சொல்கிறாரு, அக்காவும் தங்கையும் நடிக்கிறத நான் காம்பினேஷன் ஷாட்டில் தான் எடுப்பேன். ஒரே ஷாட்டை பிரிக்க மாட்டேன், ஷார்ட் டிவிஷன்ஸ் கிடையாது அப்படின்னு. ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன், கேமரா அப்படி போகுது. அக்காவும் தங்கையும் பாசத்தில் எமோஷனில் உச்சத்துக்கு போகிறாங்க. அப்படி போய் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அந்த ஷாட்டு முடிகிறதுக்கு. ஆனால் அதற்கு முன்னதாக பானுமதிக்கு இருமல் வருகிறது. கட் 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 கட். சே, நல்லா வந்திருக்கு. சவுகார் ஜானகி நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களும் நல்லா நடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா ஷாட்டு முடிஞ்சிருக்குமே. அதுக்குள்ளே இருமல் வந்துருச்சே. சரி, 5 நிமிஷம் பிரேக் முடிச்சுட்டு பழையபடி ஓகே, அதே ஷாட், ரீடேக், ரெடி, ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். பானுமதி சவுகார் ஜானகி கொந்தளித்தல், கொதித்தல், எமோஷன், கண்ணீரும் கம்பளையுமாக நடித்தல் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் இந்த ஷாட்டு கம்ப்ளீட்டாக முடிகிறதுக்கு. ஆனால் முடிய போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல போன ஷாட்டில் இருமல் வந்ததோ அதே இடத்துல பானுமதிக்கு இருமல். கட் 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 கட். மீண்டும் 3வது முறை அதே இடத்தில் இருமல். மீண்டும் 4வது முறை அதே இடத்தில் இருமல். இப்போது யூனிட்டில் சில பேர் காது பேசிக்கிறாங்க. உடனே டைரக்டர் சொல்கிறாரு, கட், லஞ்ச் பிரேக். விட்டாச்சு. யூனிட்டில் கச்ச கச்ச கச்சன்னு பேசிக்கிறாங்க. டைரக்டர், கேமராமேன், ஏவிஎம் நிறுவனத்தார் பேசிக்கிட்டு போது இப்போ பேசுகிறாங்க. சார், எனக்கு என்னமோ இந்த இருமல் தானாக வந்தது மாதிரி தெரியலை, வரவழைக்கப்பட்டது மாதிரி தெரியுது. எல்லாருக்கும் அந்த சந்தேகம் உண்மைதான்னு தோணுது. ஆமாம், என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, கலை உலக அஷ்டாவதானி பி பானுமதி மிகப்பெரிய நடிகை, நடிப்பெல்லாம் சும்மா தூசி மாதிரி அவங்களுக்கு. ஆனாலும் இந்த இடத்துல அந்த காம்பினேஷன் ஷாட்டில் தங்கச்சி கேரக்டர் சவுகார் ஜானகி நடிப்பு வந்து அதை விட ஒரு படி அதிகமாகவே இருக்குது. காரணம் என்ன? அந்த மெர்சியை வரவழைக்கிற கேரக்டர் அது. இந்த கேரக்டர், பானுமதி கேரக்டர் ஒரு ஆங்கிளில் பார்த்தா வில்லி மாதிரி தெரியும், ஆனால் அல்ல. பாசம், பிள்ளையோடைய பாசத்தை விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அங்கே தியாக மனப்பான்மை, மெர்சி கேரக்டருங்கிறதுனால இதை விட அது கொஞ்சம் தூக்கி நிற்குது. இந்த ஷாட்டை பார்க்கும்போது ஆடியன்ஸுடைய விருப்பத்தை வரவழைக்கக்கூடிய கதாபாத்திரம் சவுகார் ஜானகி கதாபாத்திரம் தான் இருக்கும். ஆடியன்ஸுடைய மனசில் ஒரு இறக்கத்தை உண்டு பண்ணுகின்ற கதாபாத்திரம் சவுகார் ஜானகி. அதனால் அது கொஞ்சம் இந்த நடிப்பு இதை விட கொஞ்சம் அதிகமாக தெரியுது. சரி, என்ன சார் செய்யலாம்? அப்போ சொல்கிறாங்க டைரக்டர்கிட்ட, இங்கே வாங்க, இவங்க 2 பேத்துக்கு காம்பினேஷன் ஷாட் வேண்டாம். பானுமதிக்கு தனி ஷாட்டு, சவுகார் ஜானகிக்கு தனி ஷாட்டு, தனி ஷாட்டு 2 பேத்துக்கு கம்பைண்டாக இல்லாமல் செப்பரேட் ஷாட்டாக ஷார்ட் டிவிஷன் பண்ணி எடுங்கன்னா கிருஷ்ணன் மஞ்சு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. கிருஷ்ணன் மஞ்சு யார்? சூப்பர் டைரக்டர்ஸ், பராசக்திக்கு டைரக்டர். இவர்கள் உருவாக்கி தந்த காவியத்தை பட்டியல் போட்டு போனால் அதையே ஒரு நாள் புறம் பேசலாம். அவர் சொல்கிறாரு, அக்காவும் தங்கச்சியும் ஒரே ஃப்ரேமில் ஒரே ஷாட்டில் நின்று நடித்தான் தாயா இந்த சீன் நல்லா இருக்கும், ஷார்ட் விஷன் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஐயோ, அப்படி நினச்சிங்கன்னா அந்த படத்தையே எடுக்க முடியாது. இவங்க கூற்று இது கடைசி வரைக்கும் இந்த இருமல் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பானுமதிட்ட போய் யார் பேசுறது? அந்த அம்மாவை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. இவங்களை எல்லாம் விட பானுமதி தி கிரேட்டு. திறமையில் மட்டுமில்லை, மார்க்கெட், பவர். அந்த அம்மாவுடைய லுக்கே ஒரு மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது? ஒரு வழியாக காம்ப்ரமைஸ் பண்ணி ரைட் ஷார்ட் டிவிஷன் பண்ணி 2 பேருக்கும் தனித்தனி ஷார்ட்டாக எடுத்தால் மட்டும்தான் இந்த சீனை கம்ப்ளீட் பண்ண முடியும், இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு பானுமதி கிட்ட தாங்கள் நினச்ச விஷயத்தை நேராக பேச முடியாமல் அந்த தில் யாருக்குமே கிடையாது. ஷார்ட் டிவிஷன் பண்ணி அதை எடிட் பண்ணி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த காலத்தில் டப்பிங் கிடையாது, லைவ் சவுண்டு,
மிச்சல் கேமரா. இப்போ என்ன எடுத்தாங்களோ, படப்பிடிப்பில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன பேசுனாங்களோ அதுதான் தேட்டரில் வரும். அதை ஒரு வழியாக ஷார்ட் டிவிஷன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ நீங்கள் இந்த காட்சியை பார்க்குறது ஷார்ட் டிவிஷனில் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக கிருஷ்ணபஞ்சனுடைய இமேஜினேஷன் படி அதை ஒரே ஷாட்டில் எடுத்திருந்தா இப்போவே அந்த ஷாட்டுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னா, டைரக்டருடைய இஷ்டப்படி அதை ஒரே ஷாட்டில் எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? சரி, இதெல்லாம் விடுங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பானுமதி அம்மா பண்ணது தப்பா? தப்பு தான். ஆனால் அதை நீங்கள் இன்னொரு கோணத்தில் நினச்சி பாருங்கள். எந்த அளவுக்கு அந்த நடிப்புங்கிற தொழில் மேலே அந்த அம்மாவுக்கு அவ்வளவு ஈடுபாடு இருந்தால், இன்னொருத்தர் தனக்கு முன்னாடி சூப்பராக நடிச்சிடக்கூடாதுங்க கூடிய அந்த ஒரு இது இருக்கும். ஏங்க, அந்த அம்மாட்ட சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, வசதி இல்லையா? இல்லை, அந்த அம்மா அந்நேர வரைக்கும் பேர் வாங்கலையா? கலை உலக அஷ்டாவதானி அந்த நேரத்திலேயே. இதுக்கு மேலே என்ன இவங்க சொத்து சேர்க்க போகிறாங்க, இதுக்கு மேலே என்ன இவங்க பேரும் புகழும் வாங்க போகிறாங்க. ஆனாலும் அந்த தொழில் மீது பானுமதி கொண்ட அந்த பக்தி, அந்த ஈடுபாடு, அந்த வெறி, தான் நம்பர் 1 நடிகையாக இருக்கணும், அதைத்தான் நாம் நினைக்க வேண்டும். சரி, அப்பேற்பட்ட நடிகைக்கு முன்னாடி அந்த நடிகையே பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு சவுகார் ஜானகி நடிச்சிருந்தாங்கன்னா, அப்போ சவுகார் ஜானகியினுடைய திறமை என்ன, அவங்க நடிப்பு என்ன? அந்த தொழிலில் போட்டியை பார்த்தீங்களா? ஆரோக்கியமான போட்டி. ஆனாலும் கூட அதுலேயும் ஒரு சின்ன ஒரு வில்லங்க இருக்குது. ஆனால் அந்த வில்லங்கத்தையும் வென்று நிற்பது, அந்த திறமைக்கு மத்தியில் உள்ள ஆரோக்கியமான போட்டி, அதையும் வென்று நிற்பது பானுமதிக்கு தான் ஈடுபட்ட நடிப்பு தொழில் மீது கொண்ட பக்தி, அந்த தீவிர வெறி, ஈடுபாடு. இதையெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறது? எல்லா கலைஞர்களுக்கும் இது தெரிகிறது, சுற்றி நின்றவங்களுக்கெல்லாம். ஆனால் கடைசி எல்லாரும் நினச்சிக்கிட்டது பேசிக்கிட்டது என்ன தெரியுமா? அந்த அம்மா அந்த இடத்துல அடிக்கடி இருமல் பண்ணி இந்த ஷாட்டை கெடுத்தது தப்பு தான். அதெல்லாம் விடுங்க சார். இவ்வளவுக்கு பிறகும் அந்த அம்மாவுக்கு தொழிலில் ஈடுபாட பாருங்க சார் என்று வியந்து பாராட்டியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் கூட திரைத்துறையில் நீங்கள் பார்ப்பதற்கும் சுவைப்பதற்கும் சம்பவங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த மாதிரி சம்பவங்களை எல்லாம் எந்த மாதிரியான வகைப்பட்டியலில் சேர்ப்பது? வகைப்பட்டியல்களுக்கெல்லாம் மிஞ்சிய வகை இது. என்னே உணர்வு. நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி யாதவன்.